சோயா சங்க்ஸ் பிரியாணி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸை 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காஞ்ச ரோஜா இதில் அதையும் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. சோயாவை ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுங்க. இது நல்லா புளிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வடித்து ரெடி பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர், உப்பு, மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கூடவே மல்லி புதினாவையும் போட்டுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஏற்கனவே ஊற வச்சிருக்க சோயாவும் போட்டு ஒரு பரட்டிட்டு தண்ணி 1.5 டம்ளர் வைக்கிறேங்க. 1க்கு 1.5. கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ மல்லி புதினா போட்டுட்டு நெய் 1 டீஸ்பூன் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.